பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அம்மனுக்குரிய ஒரு மாதமாக இருக்குது. ஆடியில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு, எந்த கிரகம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், மேலுமே இந்த அம்மனுக்குரிய இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் முக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் பார்க்கலாம். மேலுமே உங்களுடைய ராசியின் முக்கியமான அம்சங்கள் என்ன, நீங்கள் எந்த வயதில் யோக பலன்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் உங்களுக்கு எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆடி மாதத்தில் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். குரு, சனி, ராகு, கேதுகள் ஆகிய கிரகங்களோட பயிற்சிகளை வைத்து வருட பலன்கள் சொல்லப்படும். மேலுமே சனி பயிற்சி 2 வருடத்திற்கு ஒரு முறையும், குரு பயிற்சி 12 முதல் 13 மாதங்கள் வரைக்கும் குருவோட நிலையை வைத்தும் கணிக்கப்படும். ராகு, கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் சூரியன் இருக்கும் நிலையை வைத்து மாத பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் கடக வீட்டில் இருக்க போகிறார். கடகத்தோடு சூரியன் சுபவத்தோடு இருக்கும் தன்மை மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சூரிய திசை, சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஆடி மாதத்தோட நடுப்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சம் அடைகிறார். ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி அடைகிறார். புதன் பகவான் ஆடி மாதம் 3ஆம் வாரத்தில் சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்பானது இருக்குது. அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த சூரியன் 12ஆம் இடத்துக்கு மாற இருக்கிறார். உச்ச குருவோடு சேர்ந்து சுபத்தன்மையோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அலைச்சல் அவங்களுக்கு ஓரளவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இதுவரைக்குமே ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தில் இருந்து வந்த மகம் நட்சத்திரத்தினருக்கு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய அப்படி ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தைரியம் அதிகரிக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு அஷ்டம சனி சோதனைகளை செய்யாது. அதாவது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமத்து சனியோட பாதிப்புகளை சந்தித்து வருவீங்க. சூரியன் சுபத்தன்மையோடு இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம், எதிரிகள் உங்களை பார்த்து பயந்துக்குவாங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இருக்கும். 11ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய செவ்வாய் 1.5 மாதம் வரை இருக்கிறதுனால அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். எதிரிகளை வென்று சமாளிப்பீங்க, சாதிப்பீங்க, நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க, கடன் தொல்லை தீரும், தொழில் மற்றும் வியாபாரம், விவசாயத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இதுவரைக்குமே தடைபட்டிருந்த பதவி உயர்வுகள் மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறையவே கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, தொட்டது எல்லாமே துலங்குமா அப்படின்னு கேட்டோமா, நிலைப்படக்கூடிய தன்மை ஏற்படும். அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடத்துல இருக்கக்கூடியவங்க 12ஆம் இடத்துல வருவாக இருக்கிறதுனால சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் யோகம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசி ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாக பிரிவினை சாதகமாக மாறுறது, சுப செலவு அதிகரிக்கிறது, உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே நடக்கும். தொழில் மற்றும் வேலை, அதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அல்லது புதிய பொறுப்பு ஏதாவது கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த நல்ல ஒரு பலன்களும் சரி, ஒரு பாராட்டு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் மற்றும் தனவரவு, இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று புதன் கடகராசிக்கு சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இல்லத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாகவே முடியாமல் இருந்த பாக பிரிவினை சூழல் இப்போது உங்களுக்கு நல்ல சாதகமாக மாறும். குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லாவே இருக்குது.
பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம்? குழப்பமான ஒரு மனநிலைகள் அனைத்துமே மாறணும், மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட தந்தை மற்றும் ஆசிரியர்களை மதித்து நடங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேலை, குடும்பம், நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்பராபவ வருடம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசியில் விரையாதிபதி சந்திரன் வீற்றிருக்கிறார். விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு குருவும் இணைகிறார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமானது நடைபெறுகிறது. எனவே வரவை காட்டிலும் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குமா. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வருமான பற்றாக்குறை ஏற்படும். இரவு பகலாக பாடுபட்டும் கூட அதற்குரிய ஒரு பலன் வருமானம் கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். எதிலுமே தடை தாமதம் வரும் அப்படின்னா கூட உங்களுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கொண்டு போராடி வெற்றி பெறக்கூடிய ராசி தான் இந்த சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்கு அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கப் போகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைந்திருக்கிறதுனால இல்லத்தில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பணத்தை வைத்துக்கொண்டு தொடங்க வேண்டியதில்லை. காரியத்தை தொட்டாலே போதுங்க, பணம் தானாகவே வந்து சேரக்கூடிய அற்புதமான அமைப்பெலாம் இருக்குது. சேமிப்பில் திருது கரையலாம். அதே நேரத்தில் பூமி வாங்குறது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது, தெய்வத்திற்கு செலவு செய்கிறது, சகோதர சகோதரிகளோட திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பது போன்றதெல்லாம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்கும். சுப செலவுகளை நீங்கள் மாற்றலாம். மிதுன ராசி செவ்வாய், அதாவது மிதுன செவ்வாய் ஆடி 16ஆம் தேதி 1/8/2026 மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறார். 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதார பற்றாக்குறை அகலும். புனித பயணமானது அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த காரியத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல காரியங்கள் நிறையவே நடைபெறும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. திறமை மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை எல்லாமே உங்களுக்கு முடிவெடுக்க சொல்லி கொடுப்பார். மேலுமே சொத்துக்கள் வாங்குறது, விற்பது சம்பந்தமாக எடுத்த முயற்சி நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தொழிலுக்கு மூலதனம் கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வகையில் அமைஞ்சிருக்கு. கன்னி சுக்கிரன், அதாவது ஆடி 17ஆம் தேதி 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களோட ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். நீச்சம் பெறுவது நல்லதல்ல. அதாவது சகாய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடு அதிகரிக்கும். எதிரிகளோட பலம் மேலோங்கும். நினைத்த நேரத்தில் நினைத்ததே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் உங்களுக்கு இருக்கும். சுற்றத்தார்களும் நண்பர்களும் உங்கள் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நீங்கள் சரியாக இருந்தீங்களா கூட அவங்க எதாவது தப்பாக தெரியும். வெற்றிக்குரிய தகவல் வர வேணுமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க, ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப சிறப்பு. ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி அமாவாசை நாளில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடும் அம்மன் வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே புகழ் அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய செய்யக்கூடிய தொழில் ஏதாவது இன்னும் விரிவு செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். செய்யுங்க, நல்லதாகவே இருக்கும். ஆனால் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஆவணியில் தொடங்க ரொம்ப நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கலைஞர்களுக்கு தடைபட்டிருந்த ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் குடும்ப சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எதையுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா? தினமுமே உங்களுடைய சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. தினமுமே காலையில் குளிச்சுட்டு சூரிய வழிபாடு செய்வது உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது மாறிவிடும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அம்மன் வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க.
நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரும் குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.